ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 யோவான் 3:8. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப பிசாசினால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். பிசாசுக்கு அடிமையாய் உள்ளவனோ பாவம் செய்வான். அவனால் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஒரு பாவத்துல ஒரு மனிதன் சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் அதற்கு பல காரணங்களை சொல்லுவான். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரன் சொல்லப்படுறவன், நான் ஊழியக்காரனை அங்கீகரிக்கல, கர்த்தரும் அங்கீகரிக்கல. ஆனா அவன் கூட இருக்கிறவங்க அவனை ஊழியக்காரனா சொல்லிட்டு தெரியுவான். அவனை பார்த்தீங்கன்னா குடிப்பான். ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு போய் ராத்திரில நல்லா தண்ணியை போடுவான். நீங்க அவன் அந்த தண்ணி போடுறது தப்புன்னு அவன்கிட்ட ஒருத்தர் பேசினார். ஒரு மனுஷன் அவர் போய் பேசினார். அப்போ அவன் சொல்றான், நான் பைபிள் எடுத்துட்டேன், கர்த்தர் குடிக்க சொல்லியிருக்கார். இவளெல்லாம் திருத்த முடியுமா? அவன் செய்யற பாவத்திலிருந்து மனம் திரும்படா, இதை செய்யாதன்னு சொன்னா வசனம் எனக்கு சொல்லுகிறது அப்படின்றான். அப்ப இவனுக்கு என்ன வசனம் சொல்லும்? என்னத்தையாவது எடுத்து இது அதுல போட்டு அதை இதுல போட்டு அதை கடைஞ்சி இதை குட்டையை போட்டு குழப்பி இதை தான் கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு வந்து நிற்பான். அப்ப சில பார்த்தீங்கன்னா பாவம் செய்வாங்க, பிசாசுக்கு அடிமையா இருப்பாங்க. அந்த பிசாசுக்கு அடிமையா இருந்துட்டே தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. பிசாசுடைய கிரியைகளை ஜெயிக்கும்படி அதுதான் தேவகுமாரனாக கிறிஸ்து வெளிப்பட்டார். இப்போ நீங்களும் நானும் இந்த கிரியைகளிலிருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இயேசு கூட இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஜெயிக்க பண்ணுவார். அடுத்த வசனம் அதான் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யார். அவன் பாவம் செய்ய மாட்டான். காரணம், அவன் தேவனால் பிறந்திருக்கிறாள்ல, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார்ல. இப்ப ஒருத்தவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா மீறிதான் போய் பாவம் செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து அவர் சொல்லி தருவார், இது தப்பு, இதுல ஜாக்கிரதையாயிரு, இதுல எச்சரிக்கையாயிரு சொல்லுவார் நம்மகிட்ட. நம்ம அதை காத்து நடக்கணும். இன்னைக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு நபரோடு நான் பேசிட்டு போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ அவர் சொல்றாரு, இப்படி நிறைய ஊழியக்காரர்ல பாவத்துல விழுந்து கிடக்குறாங்களையா, இந்த பாவத்துல அந்த பாவத்துல விழுந்து கிடக்குறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எப்பதான் நியாயத்திற்கு நம்ம இடறி போறோம்ல இவங்களெல்லாம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு இந்த பாரம் இருந்துச்சு, நானும் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணேன். பாண்டவர் சொன்னாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனுடைய கிரியைக்கத்தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப அவன் பாவம் செய்யறானே, அதை பத்தி உனக்கு என்ன? இப்ப அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார்.
நான் ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி ஆளெல்லாம் ஆண்டவரை வச்சிருந்தீங்கன்னா சபை கெட்டு போயிடும், ஊழியம் கெட்டு போயிடும், அதெல்லாம் அந்த ஆட்கள்லாம் தூக்கி வீசுங்க இப்படின்னு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு வயல் நிலம், அந்த வயல் நிலத்துல கோதுமை கதிர் விட்டு இருக்கு. அப்ப நான் சொல்றேன், துன்மார்க்கமான அந்த ஆட்கள், இந்த பாவம் செய்யறவன்லாம் அருவருப்பானவெல்லாம் தூக்கிடுங்கப்பா, வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு கரம் வந்து ஒரு களை செடியை, அதாவது ஒரு பயிர் இல்லாத ஒரு களை, அத அந்த கரம் பிடுங்குது. இந்த களை செடியை பிடுங்கும் போது இந்த செடியினுடைய ஒரு 2-3 பயிர்களுக்கு அடியில் இருக்குது. இதை பிடுங்கும் போது அதுவும் வேரோட பிடிங்கிட்டு வருது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதை எடுக்கும் போது இதுவும் சில நேரங்களில் பாதிப்படைகிறது, அதனால வளரட்டும். என்னுடைய நியாயத்தீர்ப்பு வரும்பொழுது நான் அதை நிறைவேற்றுவேன், நான் அதை காண்பிப்பேன். அப்ப நம்முடைய வாழ்வில் நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், அவன் பிசாசை பின்பற்றி போறான், அவனை ஆண்டவர் உண்மை செய்ய மாட்டாரு, அவன் காரியத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நாம பரிசுத்தம் உள்ளவர்களாய், நாம பிசாசை ஜெயிக்கிறவர்கள். நீங்க சொல்லுங்க, நான் பிசாசை ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை அதுக்கு தான் அழைச்சிருக்காரு. ஐயோ, நான் விழுந்து எழுந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையில விழிச்சு வருதே, இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எப்படியாவது மாட்டிக்கிறேனே, செஞ்சிடறேனே, குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எப்படியாவது கூட்டு போய் ஊத்திடுறானுங்களே, அப்படி நம்ம சொல்றோம்ல, அது நம்முடைய சுய பலத்துல நம்ம முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கிட்ட நீங்க கேளுங்க, இது எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு இந்த தீமை எனக்கு பிடிக்கல, இது நான் விருப்பப்படலை, எனக்கு இது வேண்டாம், தயவா என்னதுலேருந்து தூக்கி எடுத்துருங்கன்னு சொல்லி பாருங்களேன், அழகா தூக்கி எடுப்பான். அப்படி நிறைய பேரை காப்பாற்றி இருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன், நிறைய பேரை விடுவித்து இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு மனிதன் ஒரு கல்லூரியில், இதை நான் 2-3 ஒரு முறையோ என்னமோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னுடைய செய்தியில, அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுவதில் தவறில்லை. அந்த கல்லூரியில் அவர் பியூன். அந்த பியூன் எப்போதுமே 3 மனுஷனாக தான் வந்து நிற்பார். காலையில் விடியும் போதே ஊற்றிடுவார், உள்ள ஊற்றி தான் அப்படி வந்து நிற்பார். சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்போ இது அவருக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸு ஹெச்ஓடி கூட அவருக்கு வேலை. அப்போ அவர், ஏய் இந்த ஃபைலை அதை கொடுப்பா அப்படின்னா, நீ என்ன பண்ணுற, நீ போய் கொடு. அவன் கொடுக்கத்தான் பியூனு. அவன்கிட்ட சொல்லணும் தன்மையா, தம்பி இங்கே வாங்க, இந்த ஃபைலை கொண்டு போய் அங்கே கொடுங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், நான் உனக்கு தம்பியாடா, எனக்கு வயசு என்ன ஆச்சு தெரியுமா, நீ என்ன போய் தம்பின்ற, அப்போ என்னன்னு சொல்லி கூப்பிட. அவன் தண்ணியில் இருந்தாலும் என்ன சொன்னாலும் அவன் மதிக்க மாட்டான். அப்போ அவனை ஹெச்ஓடிங்க வேலையை விட மாட்டாங்க. அவன் என்னைக்காவது கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டானா ஹெச்ஓடிக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம். ஒரு நாள் இந்த மனுஷன் தண்ணி அடிக்காமல் வேலைக்கு வந்துட்டார். ஹெச்ஓடிக்கு இருந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, ஐயோ ஐயோ. வந்து நின்று பவியமா நின்று, சொல்லுங்க சார், இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா, கொடுங்க சார். அப்புறம் வேற சார், இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா, ஒரு வாரம் பார்க்குறாரு, ஒரு வாரம் இருந்தாலும் தண்ணி அடிக்கல. ஒரே நாள் நேற்றுலும் தண்ணி அடிச்சிருந்தா, இப்போ ஒரு வாரமாக தண்ணி இல்லை, தெளிவாக இருக்கார், நல்லா இருக்கார். அப்போ அந்த அந்த ஹெச்ஓடி கூப்பிட்றாரு, டேய் உனக்கு என்ன தடவை நடந்துச்சு, உனக்கு என்ன நடந்துச்சு, நீ இவ்வளோ மாறினதுக்கு காரணம் என்ன? அவர் சிரிச்சுட்டு தலையை கொண்டு சொன்னாரா, குடிகாரன் தான் சார், நான் அப்படிதான் சார் இருந்தேன்,
அங்க எங்க வீட்டாண்ட ஒரு செப்ப கூட்டம் நடந்துச்சா, என் மனைவி சும்மா அரிச்சா வாங்கன்னு. சரி அவ அரிக்கிறாளே அப்படின்ட்டு அவ சொன்னா, பிள்ளைகளோட போறோம் நீங்களும் வாங்குங்க. நான் சொன்னேன், அட என்னத்தையும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் நான் போனேன். அங்க போனா என்னை பத்தியே அங்க கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புவதற்கு அன்னைக்கு எனக்கு பாவ உணர்வு அடைஞ்சு நான் மனம் திரும்பிட்டேன் அன்னைக்கு ராத்திரி. அப்புறம் நான் சொன்னேன், குடிக்கலைன்னா கை நடுங்குமே. ஆண்டவர்கிட்ட ஜோமன நைட்டு, குடிக்கலைன்னா ஆண்டவரே ஏசப்பா என் கை நடுங்கும்பா, காலையில வேலைக்கு போக முடியாது. அவர் என் இருதயத்துல நீ பாரா, நாளைக்கு குடிக்காம இருந்து பாரு, உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. என் இருதயத்துல பேசினாரு. நான் அடுத்த நாள்ல இருந்து குடியை தொடர்றதே இல்லை. அது கிட்ட போக முடியல. கிட்ட போனாலும் எனக்கு வாந்தி வருது. இதையா நம்ம குடிச்சோன்னு நம்ம யோசிக்கிறோம். அதுல ஏசப்பா என்னை ரட்சித்துட்டாரு சார். அதான் சார், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஹெச்ஓடி அவருடைய மனைவி வந்து ஒரு செக்ரட்டரி, உமன்ஸ் வெல்ஃபேருடைய செக்ரட்டரி. அவங்க 2 பிள்ளைங்க எல்லாம் முழு குடும்பம் வந்து ஞானஸ்நானம் எடுத்து இயேசுதான் மெய்யான தேவன், இந்த மனுஷனை ஒரு தெய்வம் மாற்றுகிறதுனா இயேசு ஒருவரே மெய்யான தேவன்னு அறிக்கையிட்டு அவரை துதித்தாங்க. இன்னைக்கு அந்த குடும்பமே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க, அவரை அறிகிற அறிவுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள அந்த குடிகாரனாக தான் இருந்தாரு. அவரை ஒரு பெரிய குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் நிறைய குடும்பங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசை எதிர்த்து நிற்க ஜெயிக்கத்தான் நீர் அடைக்கப்பட்டிருக்கிறார். சோர்ந்து போகாத. ஆண்டவர்கிட்ட சொல்லு, இது பல, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்பா, உதவி செய்யுங்கன்னு சொல்லு. அவர் ரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவா, உனக்கு ஒரு விடுதலையை தருவா. நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வாய். ஆமென், ஆமென்.